அன்பார்ந்த குழந்தைகளே, நான் தான் உங்கள் லலிதா பாட்டி பேசுகிறேன். இப்போது சிவபெருமானுக்கு அன்னமட்ட அன்னபூர்ணியை பற்றி தான் சொல்ல போகிறேன். கைலாயத்தில் பார்வதியும் பரமசிவனும் உற்சாகமாக பேசிகிட்டு இருந்தப்போ, பார்வதி விளையாட்ட சிவனோட கண்ணை பொத்தினதும் அடுத்த நிமிஷமே லோகம் இருட்டாயிடுது. பார்வதி ரொம்ப பயந்து போய் சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்டா. சிவன் இதை பெருசாக எடுத்துக்காம, சூரியனும் சந்திரனும் தான் என்னோட 2 கண்கள், தீப்பொறி பறக்கும் என்னோட நெத்தி கண்ணையும் சேர்த்து பொத்திட்ட, அதனால தான் லோகமே இருட்டாக போயிடுத்து, எல்லாம் சரியாக போயிடும், அதை பற்றி கவலைப்படாதுன்னு சொல்லி பார்வதியை சமாதானப்படுத்துகிறார். இன்னொரு சமயம் பார்வதி பரமேஸ்வர் சாதாரணமாக பேசினது, பரமசிவன் லோகத்தில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ஒரு மாயம் அப்படின்னு சொன்னதும் பார்வதிக்கு கோபம் வந்து அவர்கிட்ட இருந்து விலகி காசியில் பஞ்சம் வந்து பட்டினியோடு இருக்கிற மக்களுக்கு அன்னபூர்ணியாக அவதாரம் எடுத்து அவளுக்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுத்து அவளோட பசியை தணிக்கலாம்னு யோசனை தோணி காசிக்கு புறப்பட்டு போயிடுறான். சிவபெருமான் பிரம்மாவோட ஆணவத்தை அடக்கிறேன்னு ஒரு காரியம் பண்ணி அன்னபூர்ணியால் அந்த தோஷத்துலேருந்து விடுபடுறார். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். பிரம்மாவுக்கு 5 தலை இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட ஆணவத்தை அடக்க வானத்தை பார்த்த மாதிரி இருந்த தலையை தன்னோட கையால் கிள்ளி எடுத்த உடனே அது திருவோட மாறி பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுறது. இந்த தோஷம் நீங்கணும்னா வீடு வீடாக போய் பிச்சை எடுத்து அந்த திருவோடு எப்போ நிரம்புறதோ அப்போ தான் அந்த தோஷம் நீங்கும்னு சாபம் கொடுத்துட்றார். சிவபெருமானு வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தும் திருவோடு நிறையாமல் ரொம்ப சோர்ந்து போய் காசிக்கு வந்து அன்னபூர்ணி கையால் பிட்சை வாங்கினதும் திருவோடு ரொம்பி கையிலிருந்து கீழே வைந்து உடஞ்சி தோஷமும் நிவர்த்தியாச்சு. அள்ள குறையாத அட்சய பாத்திரம் அன்னபூர்ணி கையில் இருந்ததுனால எத்தனை பேர் வந்தாலும் அன்னம் கொடுக்கக்கூடிய சக்தி அவரிடம் இருந்தது. இதை கேள்விப்பட்ட காசியை ஆட்சி புரிஞ்சுட்டு வந்த காசிராஜனுக்கு தெரிஞ்சதும் அந்த பெண்மணியை தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வர உத்தரவு போடுறான். ஆனால் அன்னபூர்ணியோ, நான் எந்த இடத்துக்கும் வரமாட்டேன், வேணும்னா உங்கள் ராஜாவை இங்கே வந்து நான் கொடுக்குற அன்னத்தை வாங்கிட்டு போக சொல்லுன்னு சொல்லிடுறான். சேவகன் போய் சொன்னதும் சரின்னு ராஜாவே அன்னபூர்ணியை பார்க்க புறப்பட்டு வர்றார். வந்த இடத்துல ஊர் மக்கள் அத்தனை பேரும் சாப்பாடு வாங்கிட்டு அன்னபூர்ணிக்கு நன்றி தெரிவிச்சுட்டு சந்தோஷமாக போகிறத பார்த்துட்டு இருந்த ராஜாவுக்கு இந்த பெண்மணி சாதாரணமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி காசியில் பஞ்சத்தை போக்கின நீங்கள் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இங்கேயே நிரந்தரமாக இருந்து இந்த காசி மாநகரத்தை பசி பட்டினி பஞ்சம் இல்லாமல் பார்த்துக்கணுன்னு கேட்டுன்றதுனால காசியிலேயே தங்கிடுறா. அதனால தான் இப்போவும் அங்கே இருக்கிற மக்கள் உணவு பிரச்சனை இல்லாமல் இருக்கா. லோகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் பல விதங்களில் சாப்பாடு கொடுக்குறா. அந்த அன்னபூர்ணி சிவபெருமானுக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னம் கொடுத்ததால தான் விசேஷமாக அன்னைக்கு எல்லா சிவன் கோவில்களிலேயும் வருஷந்தோறும் ஐப்பசி பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் சிறப்பாக நடத்திட்டு வரா. காசி அன்னபூர்ணிக்கு தீபாவளியிலேருந்து தொடர்ந்து 3 நாளைக்கு லட்டு தேர் அலங்காரம் பண்ணி கோவில் பிரகாரத்தில் உலா வந்து தீபாராதனை காட்டுவாள். அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தி அலங்காரம் பண்ணி தீபாராதனை காட்டும்போது அம்மனோட ஜொலிப்பில் மெய்மறந்து போயிடுவோம். காசிக்கு போனால் எல்லோரும் விஸ்வநாதர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னபூர்ணி கோவிலுக்கு போயிட்டு தான் விஸ்வநாதரை தரிசிக்க போவாள். வரும்போது அன்னபூர்ணி விக்கிரகம் வாங்காமல் வரமாட்டாள். சின்னதாக ஒரு பித்தளை தட்டை எடுத்துட்டு அதில் அரிசியை பரப்பி அதுக்கு மேலே விக்கிரகத்தை வச்சு மஞ்சள் குங்குமம் விட்டு நம்ம மாற்று பூஜை அறையில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கும். இன்றைக்கி காசியில் கோவில் நட திறந்த உடனே அன்னபூர்ணிக்கு அபிஷேக அலங்காரம் பண்ணி தீபாராதனை காட்டின அப்புறமா தான் அங்கே இருக்கிற விஸ்வநாதருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். சரி, இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாமா? அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரக பாந்தவ சிவபக்தாக்ஷ ஸ்வதேஷோ புவனத்திரயம். இதுக்கு அர்த்தம், அன்னபூர்ணி தாயே தயவு செய்து பிச்சையிடுவாயாக. பார்வதி பரமேஸ்வரன் எனக்கு அம்மா அப்பா, உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் என்னோட உறவுக்காரா, எல்லோரையும் காத்து அருள் புரிய வேண்டுகிறேன்னு இதுக்கு அர்த்தம். இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கோ, கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ. அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். பாய்.